வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வீடு கட்டுறதுக்காக போர்வெல் எப்படி போடுறாங்கன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பிளாட் ஈரமாக இருந்ததால் அந்த கம்ப்ரஸர் இருக்கக்கூடிய அந்த லாரி பிளாட்குள்ளே இறங்க முடியாது. அதனால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் மாதிரி செட்டப் பண்ணி இதுக்குள்ளே அந்த போர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைப் பெட் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இல்லை ஏரியாவில் இந்த டைப்புக்கு என்ன பேருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் நமக்கு போர்வெல் வரணுமோ அந்த இடத்த சென்டர் பண்ணி இந்த பெட் ஃப்ரேமை செட் பண்ணிடுறாங்க. அது பேலன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அவங்க அதை டைப் பண்ணி செட் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த பெட் செட்டப் மேலே ட்ரில் பிட்டு சுற்றக்கூடிய மோட்டார் மற்ற கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிற அந்த பார்ட்டை ஃபிட் பண்ணிடுறாங்க. இது ரெண்டும் தான் ட்ரில் பிட்ஸ். மண்ணுக்கும் பாறைக்கும் தகுந்த மாதிரி இதை மாற்றி போட்டு யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸர் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த லாரியில் தான் இருக்கும். இங்கே இருந்துகிட்டே தான் இந்த டோட்டல் ப்ராசஸை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த போர் மேஸ்திரி இனிஷியலாக ஒரு பூஜை போட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. அந்த ட்ரில் பிட்டை கொண்டு இந்த மிஷினில் மாட்டுறாங்க. செட்டப் ரெடியாக வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரெடி, 1 2 3. இது எல்லாமே அந்த ட்ரில் பிட்டுக்கான எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ். இப்போ எத்தனை அடி ஆழம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ராடை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே கீழே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெப்த்து. இந்த ட்ரில் பிட்டோட ஃபுல் லென்த்துக்கு கீழே டெப்த் இறங்கிட்டதுனால அடுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே அந்த போர்வெல்குள்ளே போட போகிற பிவிசி பைப்ஸ். போர்வெல்லுக்குள்ளே தண்ணி ஊடுறதுக்காக இந்த பிவிசி பைப்ஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லைனாக கட் பண்ணி விட்டுறாங்க. இந்த ட்ரில்லிங் உள்ளே போக போக உள்ளே இருக்கிற மண், பாறை, சேறு எல்லாமே வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதை இப்படி சைடில் க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அது அந்த இடத்த அடைச்சிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ட்ரில் பிட்டை கழட்டிடுறாங்க. இந்த இடத்துல பைப் போட போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல மேலே இருந்தது களிமண். இப்போது உள்ளே போர் போட ஆரம்பித்தோடனே உள்ள ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இந்த வண்டல் மாதிரியான மண் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவுட்டர் லெவலுக்கு ஒரு
10 இன்ச் பைப்பை வந்துட்டு இறக்குறாங்க. ஸோ அந்த பிவிசி பைப்பை இறக்கிட்டு அடுத்தது அந்த பாறைக்கான ட்ரில் பிட்டை வந்து மாட்டுறாங்க. இந்த இடத்துல பாறை மாதிரியான ஒரு லேயர் வர ஆரம்பிச்சிச்சு. அதை ட்ரில் பண்ணும்போது வெளியில் வந்துட்டு சிமெண்ட் கலரில் மண் வர ஆரம்பிக்குது. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது. அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் ஈரம் கலந்து சேராக வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்னொரு சின்ன பிவிசி பைப் போடுறாங்க. இது வந்து 8 இன்ச்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த உள்ளே போடுற பைப் தான் வந்துட்டு அதிக ஆழமாக போடுவாங்க. ஃபஸ்ட்டு இறக்குன அந்த 10 இன்ச் பைப் வந்துட்டு 20 இல்லைனா 30 ஃபீட் தான் போடுவாங்க. இதுதான் வந்துட்டு டோட்டலாக நம்ம ஒரு 150 or 200 போடுறோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 3/4 வாசிக்கு மேலே வரைக்கும் போடுவாங்க இந்த பைப். அந்த பைப்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சொல்யூஷன் வச்சு தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எத்தனை அடி ஆழம் வேணுமோ அத்தனை பைப்பை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி உள்ளே இறக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பைப்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு சின்ன பிட் வச்சு உள்ளே இன்னும் கொஞ்சம் ட்ரில் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வர ஆரம்பிக்குதோ அதோடு நிப்பாட்டிடுவாங்க. அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளே இருக்க பைப்பை வந்து தரையிலேருந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு மேலே ஜாயின் போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சா ரிஸ்க். யார் எங்கே போர்வெல் போட்டாலும் அதை தயவு செஞ்சு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.